அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை ஆரம்பமாக சமர்ப்பித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, இன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுமே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரை பார்த்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கான், லெக்கில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். 5 வயது சிறுவன் முதல் 60-70 வயது முதியவர் வரை யாரை பார்த்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரை கேட்டாலும் நேரமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஃபேஷன் ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் நேரம் கிடைக்கிறது இல்லை, எனக்கு நேரம் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த வட்டத்திற்குள் விழுந்து வருகிறார்கள். அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால் நேரத்தை எவ்வாறு கழிக்க வேண்டும், நேரத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒவ்வொன்றுத்துக்குமே நேரம் என்பது அந்த அளவுக்கு மனித வாழ்வில் முக்கியமான ஒரு விஷயம். காலத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான், காலத்தை சத்தியமிட்டு சொல்கின்றான், வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்கின்றான். என்ன அர்த்தம்? காலம் அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். காலம் கண் போன்றது என்று சொல்லுவார்கள். உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலம் அதைவிட மிக மிக முக்கியமானது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வணக்க வழிபாடும் ஒவ்வொரு செயல்பாடும் காலத்தை அடிப்படையாகவே கொண்டுள்ளது. தொழுகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை என்பது நேரம் குறிப்பிட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. இப்போ நேரம் அந்த நேரத்தில் மட்டும்தான் தொழ முடியும். இப்போ ஃபஜ்ர் நேரத்துடைய தொழுகையை லொஹரில் தொழ முடியாது, கலாவை வேணால் தொழுகலாம். அந்தந்த நேரத்தில் அந்தந்த நேர தொழுகையை மட்டும்தான் தொழ முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிலாம் தொழ முடியாது. இப்போ இதெல்லாம் முஸ்லீமுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்க பண்பாடு. இந்த அடிப்படையில் தான் போகணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறது இஸ்லாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொன்னாங்க, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். 2 விஷயங்களில், 2 அருட்கொடைகளுடைய விஷயத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருட்கொடைகள்னே சொல்றாங்க. அந்த அருட்கொடைகளுடைய விஷயத்தில் மனிதன் பாராமுகமாக பொடுபோக்காக இருக்கின்றான். ஒன்று அஸ்ஸிஹ்ஹத்து, அவனுடைய ஆரோக்கியம். 2வது ஃபராக், நேரம் என்று சொன்னார்கள். இப்போ ஓய்வு நேரம் கிடைக்கும், ஆனால் எல்லா நேரத்திலும் அது கிடைக்கிறது இல்லை. கிடைக்கக்கூடிய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருப்பான். இன்னைக்கு போன நேரம் அவ்வளோதான் போயிருச்சு. இன்னைக்கு நம்ம 1 மணி நேரத்தை தவறவிட்டோம் என்று சொன்னால் அந்த 1 மணி நேரத்தை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாது. எனவே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிஅமத்துன் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அது மட்டுமல்ல, மறுமை நாளில் மனுஷன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும் போது கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் முதன்மையான கேள்வியே உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய், உன்னுடைய நேரத்தை எவ்வாறு கழித்தாய் என்பதுதான் முதலாக அல்லாஹு தஆலா மனிதனை பார்த்து கேட்பானாம். ஆக அருமையான சகோதரர்களே, நேரத்தை சரியான முறையில் திட்டமிட வேண்டும். இப்போ ஃபிக்ஹ் சட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஹுல் அவ்லவியா அப்படின்னே ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருக்குது. அவ்லவியானா என்ன? முதன்மைப்படுத்துதல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். முன்னுரிமை கொடுத்தல், ப்ரிஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது ஃபிக்ஹின் மூலமாக. எனவே அருமையான சகோதரர்களே, நேரமின்மை என்ற காரணத்தை நாமும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். முதலாக பார்த்தீங்கன்னா அதற்கு அடிப்படையாக இலக்கை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். கோல்ஸ் என்று சொல்வார்கள். உங்களுடைய லட்சியங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இந்த அடிப்படையில் இதை மட்டும்தான் செய்யணும், அல்லது இந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், அதற்காக வேண்டிய நேரத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ப்ரையாரிட்டிஸ், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, அதையும் நம்ம என்ன செய்யணும்னா சரியான முறையில் திட்டமிடணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துவிட்டு அடிப்படையான அவசியமான விஷயங்களை பிற்படுத்துவது என்பது முட்டாள்தனம். எனவே ப்ரையாரிட்டிஸ், எதை செய்ய வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால் பிளானிங், திட்டமிடுங்கள். ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதை திட்டமிட்டு செயல்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதன் மூலமாகத்தான் உங்களுடைய நேரத்தை சரியான முறையிலே நீங்கள் கழிக்க முடியும். இன்னைக்கு முரண்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய சகோதரர்கள் நேரமில்லைன்னு சொல்லிக்கிட்டே தங்களுடைய பொன்னான நேரங்கள்லாம் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் போன்ற சமூக
வலைதளங்கள் அல்லது ஊடகங்கள் மூலமாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவையே இல்லாத விஷயங்கள், சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவையே இல்லாத வீடியோக்களை எல்லாம் டவுன்லோட் செய்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சம்பந்தமே இல்லாத ரூமர்ஸ் என்று சொல்வார்கள், வதந்திகள், அதை படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு முன்னுரிமை வழங்கி அதன் மூலமாக நம்முடைய நேரத்தை எல்லாம் தேவையில்லாமல் அவசியமில்லாத விஷயங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அருமையான சகோதரர்களே, நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது அவசியமோ அந்த அவசியமான விஷயங்களுக்கு நேரத்தை பயன்படுத்துங்கள். அனாவசியமான விஷயங்களுக்கு நேரத்தை பயன்படுத்தி நேரமே இல்லை என்று சொல்லாதீர்கள். நேரம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா ஒரே மாதிரி நேரத்தை தான் கொடுத்திருக்கின்றான். 24 மணி நேரம், 1440 மணித்துளிகள். எனவே அந்த மணித்துளிகளை சரியான முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்லான் அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.